கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் கருமணி போல் பாதுகாத்த கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காணும்படி செய்த கிருபைகளுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் தியானிக்கிற வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நீங்கள் களிகூர்ந்து மகிழ்வீர்கள். உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருக்கே துதி, கனம், மகிமை இவைகள் உண்டாகும். யோவேல் 2:19 சொல்லப்பட்டபடி, நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டேன். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். எதையெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்கிறார்? நீங்கள் முதலாவது சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், நிறைவாய் சாப்பிடுவீர்கள். உபவாசம் இருக்க ஒரு நாள் உண்டு, சாப்பிட ஒரு நாள் உண்டு, கை கழுவ ஒரு நாள் உண்டு, கையை துடைக்கவும் ஒரு நாள் உண்டு. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். அநேகருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி கிடையாது. சில பேருக்கு 2 வாழைப்பழம் சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை திருப்தியாக நடத்தப் போகிறார். நீங்கள் வெட்கப்படாதபடி நடத்தப்படுவீர்கள். அதன் நிமித்தமாக உங்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீங்க. உங்களை சூழ்ந்திருக்கிற மக்களும் அறிந்து கொள்ளுவாங்க. நான் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீங்க. உங்கள் குடும்பத்தார், உங்களுடைய சபையார், இனங்கள், ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எதுக்குமே வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை யாரெல்லாம் நம்பிக்கையாக வச்சுருக்கிறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவதே கிடையாது. தீர்க்கதரிசனமாக கர்த்தர் சொல்கிறாருங்க, இந்த மாதம் நீங்கள் வெட்கப்படக்கூடிய மாதம் அல்ல, தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய மாதம், சுதந்திரத்தின் மாதம், கிருபையின் மாதம்.